பல்லடம் அருகே கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க எதிர்ப்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பொதுமக்கள். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த வடுகபாளையம் பகுதியில் பூமிதான இயக்கத்திற்கு சொந்தமான நிலத்தில் பல்லடம் நகராட்சியில் உள்ள 18 வார்டுகளின் கழிவுநீரை சுத்திகரிப்பு செய்வதற்காக கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதனிடையே கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்தால் நிலத்தடி நீராதாரம் பாதிக்கப்படும் எனவும் பொதுமக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் என்றும் கூறி 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டும் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் தற்பொழுது காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து அப்பகுதியினர் கூறுகையில் 4000க்கு மேற்பட்டோர் வசித்து வரும் இப்பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கக்கூடாது என்றும் அவ்வாறு அமைக்கும் பட்சத்தில் பல்வேறு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். பல்லடம் நகராட்சியிலிருந்து கழிவுநீரை கொண்டு வந்து எங்கள் பகுதியில் சுத்திகரிப்பு நிலையம் கட்டுறதுக்காக முடிவு பண்ணி கட்டிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் தடுத்து நிறுத்தியிருக்கிறோம். அதிகாரிகள் போலீஸ் இன்றைக்கி ஒத்துழைப்பு இல்லாதனால அவங்க இன்றைக்கி வேலைக்கு வரல. நாங்கள் 4வது நாளாக போராட்டம் அறிவிச்சு உட்காந்துருக்குறோம். பூமிதான இயக்கத்தில் கொண்டாந்து செய்கிறாங்க. அது எந்த முறையில் எங்களுக்கு தெரியாது. அதை தடுத்து நிறுத்துறதுக்காக இத்தனை பேரும் சேர்ந்து கூடியிருக்கிறோம். இங்கே தூர்நாட்டம் வீசு நகராட்சி பகுதியில் இடம் இருக்குது, இருந்தாலும் அங்கே செய்யாமல் எங்கள் பஞ்சாயத்து பகுதியில் கொண்டாந்து செய்கிறாங்க. அதை செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்கள் குறைக்காட்டி நிறுத்தியிருக்கிறோம். கிராம சபை கூட்டத்தில் 4-5 தீர்மானம் போட்டுக்கிறோம். ஒரு கிராம சபை கூட்டத்தை புறக்கணிச்சிருக்கிறோம். 2023 நாங்கள் கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் போட்டுக்கிறோம். இது எங்கள் பகுதியில் வரக்கூடாதுன்னு சொல்லி இவங்க அதெல்லாம் எதுவுமே பொருட்படுத்தாமல் கிராம சபை கூட்டத்துக்கு ஒரு மரியாதையே இல்லை. அப்போ எதுக்காக கிராம சபை கூட்டம் நடக்குதுன்னு ஒரு கூட்டத்தையே புறக்கணித்தோம். அப்பவும் இதுக்கு நாங்கள் கலெக்டர்கிட்ட 3 முறை மனு கொடுத்துருக்குறோம். மனு கொடுத்துட்டு நாங்கள் பார்த்துக்குறோம், உங்களுக்கு பரிசீலனை பண்ணுறோன்னு சொல்லி அனுப்புனாங்க. மறுபடியும் வேலை செஞ்சு ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த அன்னைக்கு போலீஸ் பாதுகாப்போடு வேலை செஞ்சாங்க. அந்த அன்னைக்கும் போய் கலெக்டரை பார்த்து மனு கொடுத்தோம். சரி பரிசீலனை வேண்டிக்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இன்றைக்கி 3-4வது நாளாக நாங்கள் போராட்டமாக உட்காந்துருக்குறோம். இந்த பகுதியில் எத்தனை மக்கள் இருக்காங்க? இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 குடும்பங்கள் இருக்குது. இந்த இடத்த சுற்றிக்கும் எல்லாம் குடிதண்ணிக்கே எங்களுக்கெல்லாம் தட்டுப்பாடாக இருக்கிற நிலமையில் இந்த மாதிரி கழிவு தண்ணியில் கொண்டு வந்து சுத்திகரிப்பு பண்ணி எங்கள் பகுதியில் ஏற்கனவே ஒரு 1/2 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர் பக்கத்தில் குப்பை கிடங்கை கொண்டாந்து நகராட்சியிலேருந்து கொட்டி அது ஒரு வாசம் அடிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் சென்ட்ரலில் ஊர் பொதுமக்கள் ரொம்ப கொடிய நோய்களெலாம் தொட்டு ஏற்படும்னு தான் பயந்துக்கிட்டு நாங்கள் வேண்டாம்னு சொல்கிறது. அண்ணா வணக்கங்க. நாங்கள் இங்கே ரொம்ப வருஷமாகவே வாழ்ந்துட்டுருக்கோங்க. நாங்கள் 2023 எல்லா கிராம சபை கூட்டத்திலையுமே தீர்மானம் இயற்றிட்டு இருக்கோம். ஒரு கிராம சபையை புறக்கணிச்சிருக்கோம். ஏகப்பட்ட குடும்பங்கள் வாழ்கிற இடத்துல இதை நீங்கள் கொண்டு வந்து போட்டிங்கன்னா எங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் சந்திப்போங்கண்ணா. 4 நாளாகவே நாங்களும் போராடிட்டே இருக்கிறோங்க. அவங்க தரப்பில் தான் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காம வேலை செய்கிறவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து முந்தா நாளே பிரச்சனை ஆச்சுங்கண்ணா. இன்றைக்கி நாங்கள் உட்காந்துருக்கோங்கண்ணா. பட் அவங்க வரலைங்க வேலை பார்க்குறதுக்குன்னு. நாங்கள் குடியிருக்க குடும்பங்கள் நல்லபடியாக வாழணும் அப்படின்னா தயவுசெய்து எங்களுக்கு இந்த திட்டம் வேண்டாங்க. ஏன்னா ஏற்கனவே குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, டெய்லி யூசேஜ் பண்ணுறதுக்கு தண்ணி இல்லை. அந்த பக்கம் கழிவு குப்பைமேடு குப்பை கிடங்கு போட்டிருக்காங்கங்க. இந்த பக்கம் நீங்கள் இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு கொண்டுட்ருக்கீங்கன்னா இது மேட்டில் இருக்குதுங்க. நீங்கள் பள்ளத்தில் இருக்கிற ஒரு செயலை நீங்கள் மேட்டுக்கு கொண்டுட்டு வரீங்கன்றப்போ அதில் அதிக பாதிப்பு எங்களுக்கு தாங்கண்ணா இருக்குது. 5000-6000 குடும்பங்கள் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கோங்க. இன்றைக்கி மக்கள் வரலைன்றதுக்காக இது எங்களுக்கான திட்டமாக ஆகிடாதுங்க. தயவுசெய்து இந்த திட்டத்தை நிறுத்திடுங்கண்ணா. முடிஞ்ச வரையும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய மக்கள் வரணுன்றது எங்களோட விருப்பமாக இருக்குதுங்கண்ணா. நன்றிங்க.